இன்னைக்கு மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்கீம் ஸ்ட்ரோக் ஐசியூல இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை. இந்த ஸ்கீமை மோடி கொண்டு வந்தோன்னு எதிர்கட்சிகள் உட்பட இதை வரவேற்றார்கள். இந்த ஸ்கீம் மூலமா அரசு ரீம்பர்ஸ் பண்ண வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 1.21 லட்சம் கோடி. ஆனா கார்பரேட்டுகளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடிய வாராக்கடனா இந்திய அரசு தள்ளுபடி பண்ணிருக்கு. அரசாங்கம் இவ்வளவு பெரிய முறைகேடு நடக்குது அப்படிங்கறத ஒத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவ கட்டமைப்புடைய நிலைமை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலே 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு மேடைக்கு மேடை நிர்மலா மாமியும் மோடியும் பேசுறாங்கல்ல. எத்தனை கோடி அந்த அரசியல்வாதிகள் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஆயுஷ்மான் பாரத் உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல கிட்டத்தட்ட 12 கோடி குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் செய்யக்கூடிய, அதுவும் ஃபுல்லா அரசாங்கம் பேர் பண்ணக்கூடிய ஒரு மிக உன்னதமான ஒரு ஸ்கீம். மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் பிஎம்ஜே அப்படிங்கிற ஆயுஷ்மான் பாரத். மோடியுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லப்படக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, எந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு செயலிழந்த ஒரு ஸ்கீமாக இந்த ஸ்கீம் இருக்கு, இதனால நீங்களும் நானும் எப்படி பாதிக்கப்பட போறோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த நாடே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தியும் ஓட் சோரிய பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தி ஊடகங்கள்ல வெளியில வந்தது. அதாவது 7ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 650 தனியார் மருத்துவமனைகள் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல இருந்து நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைம்ஸ் மூலமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் பாக்கி கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டிடுச்சு. இதை செட்டில் பண்றதுக்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல இந்த பினான்சியல் பர்டனை எங்களால பேர் பண்ண முடியாது, அதனால இந்த ஸ்கீம்ல இருந்து நாங்க பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரியானாவை தொடர்ந்து மணிப்பூர் மாநிலத்திலயும் ஆகஸ்ட் 16ஆம் தேதியில இருந்து தனியார் மருத்துவமனைகள் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல இருந்து நாங்க வித்ட்ரா பண்ணிக்கணும், ஏன்னா எங்களுக்கு வர வேண்டிய தொகை இன்னும் நிலுவையில் இருக்கு, அதை தர இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒன்றிய அரசு மேல குற்றச்சாட்டை வச்சு இவங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஹரியானால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல அரசாங்கம் இந்த தனியார் மருத்துவமனைகளுக்கு கிளைம்ஸுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு தொகை இருக்கு. கடந்த மாதம் நாங்க வித்ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு ஐஎம்ஏ மிரட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி மட்டும் செட்டில் பண்ணிருக்காங்க. இது வெறும் 10% கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்க எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு ஹரியானாவிலையும் மணிப்பூர்லயும் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த நிலை விரைவில் மற்ற மாநிலங்களிலும் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்தியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம்? ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீமாக மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு செப்டம்பர் மாசம் 2018. இந்த ஸ்கீம் மூலமா 12 கோடி குடும்பங்கள், அதுவும் முக்கியமாக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் கூட வருமானம் இல்லாத குடும்பங்கள், அது போன்ற நாட்டுடைய மக்கள் தொகையில 40% இருக்கக்கூடிய குடும்பங்கள் இந்த ஸ்கீம்னால பயன்பெறும். இந்த ஸ்கீமோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்கத்தக்க ஒரு இன்டென்ஷன். நாட்டில் இருக்கக்கூடிய 40% மக்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, வருமானமே வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கு அப்படிங்கும் பொழுது திடீர்னு உடல் உபாதைகள் ஏதாவது வந்ததுன்னா அதற்கு செலவு செய்யும் போது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த குடும்பங்களே பாவர்த்திக்கு தள்ளப்படுவாங்க. அப்ப இந்த ஏழ்மை குடும்பங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் ஒரு உண்மையிலேயே வரப்பிரசாதமான ஒரு ஸ்கீம். பெரிய பெரிய இல்னஸஸ், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு கிட்னி இஷ்யூ, ரெகுலரா டயாலிசிஸ் பண்ணிக்கணும், கேன்சர், அதுக்கான ட்ரீட்மெண்ட், எக்ஸ்பென்சிவ் மெடிகேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்சிவ் சர்ஜரிஸ் இருக்கும், இதெல்லாம் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கும் பொழுது அரசாங்கம் ஸ்டெப் இன் பண்ணி நீங்க மருத்துவம் பண்ணிக்கங்க, நாங்க கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி மூலமாக 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க உங்களுக்கு தரோம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஸ்கீமா இல்லையா? இந்த ஸ்கீமை மோடி கொண்டு வந்தோன்னே எதிர்கட்சிகள் உட்பட இதை வரவேற்றார்கள். ஆனா நம்ம ஆளுங்களோட ஸ்டார்டிங் எல்லாம் நல்லாதான் இருக்கும்.
ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ரெவல்யூஷனரி ஸ்கீமா இருந்தும் ஃபுல்லி ஃபைனான்ஸ்ட் பை த கவர்மெண்டா இருந்தோம் இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம், ஒரு பெய்டு ஸ்கீம் அப்படிங்கிற நிலைமையில இருக்குன்னா அதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டம் பத்தியும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள். மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறவங்க. திடீர்னு குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம வந்ததுன்னா அந்த பட்ஜெட்ல பெரிய பாதிப்பு ஏற்படும். கைய விட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லாம வந்ததுன்னா, அது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய பொருளாதார நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் தொடர்ந்து கஷ்டமோ, நஷ்டமோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இது போன்ற ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க பிரீமியம்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தன நடுத்தர குடும்பங்கள்னால, இல்ல ஏழை எளிய குடும்பங்களால இத அஃபோர்ட் பண்ண முடியும்? இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து விட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இத பேசிக்கிட்டு இருக்கோம். 18% ஜிஎஸ்டி ஏன் போடுறீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய அத்தியாவசிய தேவையா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளவு வீக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கணும்னா அதற்கான சப்சிடிஸ் நீங்க குடுக்கணும் இல்லையா? 18% ஜிஎஸ்டி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு போடுறவங்க கார்ப்பரேட்டுகளுக்கு போடக்கூடிய வரிய 30% இருந்து 22% குறைக்கிறாங்க. அப்ப இந்த கவர்மெண்டோட பிரையாரிட்டீஸ் எங்க இருக்கு? இன்னைக்கு ஹரியானால இதுதான் பிரச்சனையா இருக்கு. நியாயமா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் பிரகாரம் அந்த ரூல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல கீழ ஒரு மாநிலத்துல ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆறாங்கன்னா, வித்தின் 15 டேஸ் 15 நாளுக்குள்ள அவங்களுடைய கிளைம் அரசாங்கம் செட்டில் பண்ணணும். அதார அதே மாதிரி வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த மாநிலத்துல அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா, வித்தின் 30 டேஸ் 30 நாளுக்குள்ள அந்த கிளைம செட்டில் பண்ணணும். ஆனா ஹரியானால மார்ச் மாசத்துல இருந்து கிளைம்ஸ் செட்டில் பண்ணாம நிலுவையில் இருக்கு. இதனால கிட்டத்தட்ட 650 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. இது இன்டைரக்டா இந்த ஸ்கீம்னால பெனிஃபிட் அடையக்கூடிய 1.5 கோடி வாக்காளர்களை 1.5 கோடி மக்களை பாதிச்சிட்டு இருக்கு. ஐஎம்ஏ சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலுவைத் தொகைய சரியான நேரத்துக்கு அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல குடுத்தாலும் அதுல தேவையில்லாத டிடெக்ஷன்ஸ் பண்றாங்க. அதற்கான சரியான காரணங்களையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கீமுக்கான பட்ஜெட் அலோகேஷன்லயே இந்த அரசாங்கம் சுணக்கத்தை காட்டுது. நியாயமா பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்துக்கு 2000 கோடி இந்த ஸ்கீமுக்காக நீங்க ஒதுக்கணும். ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க 800 கோடி தான் ஒதுக்கிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது 1.5 கோடி மக்கள் இந்த ஸ்கீம்ல இருக்கிறாங்கன்னா எப்படி நீங்க கிளைம்ஸ செட்டில் பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ரீஇம்பர்ஸ்மென்ட் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சார்ஜ் பண்றத விட கிட்டத்தட்ட 40-50% குறைவா நீங்க எங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்றீங்க. நாங்க எப்படி ஹாஸ்பிட்டல ப்ராஃபிட்டபிளா நடத்துறது? அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் எழுப்பியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க ஒரு புவர் இம்ப்ளிமெண்டேஷன்னால அதை சரியாக நடைமுறைப்படுத்தாதனால ஒரு நல்ல ஸ்கீமான ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்கேமா மாறி இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ராமர் கோவில் கட்டுறதுக்கெல்லாம் காசு இருக்கு. பிரதமர் மோடி ஊர் ஊரா சுத்துறதுக்கெல்லாம் இவங்க கிட்ட காசு இருக்கு. விவிஐபிக்கெல்லாம் தனிப்பட்ட செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு. ஆனா மக்களுடைய அடிப்படை சுகாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. இதை பத்தி ஹரியானாவுடைய சிர்சா தொகுதியுடைய லோக்சபா எம்பி குமாரி ஷெல்ஜா அவங்க வந்து பார்லிமெண்ட்ல ரீசெண்டா பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த ஸ்கீமுக்காக அரசாங்கம் ஒதுக்க வேண்டியது 3990 கோடி. அதுல 607 கோடி தான் நீங்க இது வரைக்கும் ஒதுக்கி இருக்கீங்க. அதையும் இன்னும் முழுமையா நீங்க செட்டில் பண்ணல. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது மட்டும் இல்ல இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க. நாம ஹரியானா ஒரு மாநிலத்தை பத்தி தான் பாக்குறோம். நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலமா அரசு ரீம்பர்ஸ் பண்ண வேண்டிய தொகை கிட்டத்தட்ட 1.21 லட்சம் கோடி. ஆனா கார்ப்பரேட்டுகளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடிய வாராக்கடனா இந்திய அரசு தள்ளுபடி பண்ணிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுன்னா இந்த ஸ்கீம்ல எவ்வளவு முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லலைங்க. சிஏஜி ஆகஸ்ட் 2023ல வெளியிட்ட ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க.
என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபண்ட்ஸ ஃபேக் அக்கவுண்ட்ஸ் மூலமா மிஸ்யூஸ் பண்றாங்க. எந்தவித ப்ராப்பர் செக்கிங்கும் இல்லாம பல நேரங்கள்ல ரீஇம்பர்ஸ்மென்ட் செய்யப்பட்டிருக்குது. பல இறந்து போன பேஷண்ட்ஸ் உடைய ஆதார் கார்ட வச்சு கிளைம் பண்ணி காசு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரே பேஷண்ட்டுக்கு வெவ்வேறு ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் நடந்ததாக சொல்லி முறைகேடு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7,5 லட்சம் கோடி மக்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரே போன் நம்பர் 9999999999 இப்படி ஒரு போலி போன் நம்பரை கொடுத்து போலி பெனிஃபிஷியரிஸ உண்டாக்கி எத்தனை கோடி அந்த அரசியல்வாதிகள் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு ஓட்டு திருட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய சுகாதாரத்தை, நம்மளுடைய ஆரோக்கியத்தை எவ்வளவு மனசாட்சியே இல்லாம இந்த கூட்டம் திருடிட்டு இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா பாருங்க, அரசாங்கம் இவ்வளவு பெரிய முறைகேடு நடக்குது அப்படிங்கறத ஒத்துக்கவே மாட்டாங்க. லோக்சபாலையும் இல்ல இல்ல நாங்க ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன் வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் செக் மெக்கானிசம் வச்சிருக்கோம். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணிருக்கோம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஸ்கீம்ல இருந்து நீக்கி இருக்கோம் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் வாய திறந்து பேச மாட்டேங்குது. அப்ப இதோட விளைவு என்னன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அரசாங்கத்திட்ட இருந்து பணம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதான் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து நாங்க இந்த ஸ்கீம்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய பாதிப்பு யாருக்கு வரும்? பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிலுவையில இருக்க வேண்டிய தொகையை காலப்போக்கில் அரசாங்கம் கொடுத்துரும். ஆனா பாதிக்கப்பட போறது ஏழை எளிய நடுத்தர மக்கள். இந்த ஸ்கீம் தங்களுடைய மருத்துவ தேவைகளை பாதுகாக்கும் அப்படின்னு நம்பி இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ண அந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு பெரிய நாமத்தை போடுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு இந்த ஸ்கீமை வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுன்னா இவங்களுக்கு போக்கிடம் எங்க? அரசாங்க மருத்துவமனைகளுக்கு போவாங்க. ஆனா இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவ கட்டமைப்புடைய நிலைமை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அவலத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நாட்டுல நாங்க இவ்வளவு எய்ம்ஸ் கட்டிட்டோம், 22 எய்ம்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னு மேடைக்கு மேடை மோடி பேசுறாரு. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் உடைய டேட்டா பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் டு பேஷண்ட் ரேஷியோ, அதாவது இவ்வளவு பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படிங்கிற ரேஷியோ வந்து 1:834. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷன் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு. நம்மளுடைய நேஷனல் ஆவரேஜ் அதை விட பெட்டரா 1:834 இருக்கு அப்படின்னு இந்த சங்கிகளும் உங்களை ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா WHO படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 1000 மருத்துவர்கள் சயின்டிபிக் மெடிசன் படிச்ச மருத்துவர்களா இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரேஷியோல 1:834ல இந்த 834ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மருத்துவர்கள் மாற்று மருத்துவ முறைகளை சேர்ந்தவர்கள். அதாவது அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இது போன்ற மருத்துவர்கள். ஆனா வெளியில சொல்லும் போது பாருங்க சுகாதார கட்டமைப்பை எப்படி மேம்படுத்திட்டோம் அப்படின்னு இந்த சங்கிகள் உங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பிரகாரம் 1000 பேஷண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் 3 பெட் ஆவது இருக்கணும். ஆனா நம்மளுடைய நேஷனல் ஆவரேஜ் என்ன தெரியுமா? 1000 பேருக்கு 1.3 பெட்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பாதிக்கும் கீழே நாம இருக்கோம். ஒரு பக்கம் மருத்துவம் படிக்கக்கூடிய சீட்ஸ நாங்க உயர்த்திட்டோம். யுஜி சீட்ஸ கிட்டத்தட்ட 130% உயர்த்திட்டோம். பிஜி சீட்ஸ 135% உயர்த்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அவலம் என்ன தெரியுமா? மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய 80% வேலைகள் இன்னைக்கு நிரப்பப்படாம வேக்கண்டா இருக்கு. அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்களுடைய பணியிடங்கள் அவ்வளவு காலியா இருக்கு. ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்ல, வேலை வாய்ப்பு இல்லன்னு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை நிரப்புவதற்கான எந்த முயற்சியும் எந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுதான் உண்மை. டெல்லி எய்ம்ஸ் ஒரு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் டெல்லி எய்ம்ஸ்க்கு போனா சரியாயிடும் அப்படின்னு இந்தியாவின் மூலை முடுக்குல இருந்து மக்கள் போகக்கூடிய ஒரு மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனை. அந்த மருத்துவமனையோட நிலை என்ன தெரியுமா? 1400 வேகன்சிஸ் டெல்லி எய்ம்ஸ்ல மட்டும். அப்ப பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய நிலைமையே இப்படி இருக்குன்னா மொஃபசில்ல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனை, பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் உடைய நிலைமை என்ன அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஏன் இவ்வளவு வேகன்சிஸ்? ஏன் மருத்துவர்கள் இல்ல செவிலியர்கள் அரசாங்க பணிகளுக்கு வர மறுக்கிறார்கள்? ஏன் தயங்குறாங்க? அதற்கான காரணத்தையும் ஒரு சர்வே மூலமா மெடிக்கோ லீகல் சொசைட்டி ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இம்பிராக்டிகல் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, போதுமான சப்போர்ட் ஸ்டாஃப் இல்ல, போதுமான மெடிசன்ஸ் இல்ல,
போதுமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, எல்லாமே ஷார்டேஜா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க குடுக்கக்கூடிய குறைச்சல் சம்பளத்தை வாங்கிட்டு நாங்க எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிறதே மருத்துவத்துறையில் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு. தமிழ்நாட்டுல கூட பரவாயில்ல. ஆனா வட மாநிலங்கள்ல உள்ள பூந்து டாக்டரை அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இவ்வளவு குறைஞ்ச சம்பளத்துக்கு எங்க உயிரை பணைய வச்சு நாங்க ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இங்கே மருத்துவம் படிக்கக்கூடிய பல மருத்துவர்கள், செவிலியர்கள் வெளிநாட்டுக்கு வேலையை தேடி போறாங்க. அங்க பெட்டர் பே கிடைக்குது, பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. அதனால இங்க வேலை செய்யறதை விட அங்க போலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. இப்போ ஒரு பக்கம் மெடிக்கல் சீட்ஸ நாங்க உயர்த்திட்டோம், பல டாக்டர்களை உருவாக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆனா இங்க படிச்சுட்டு அவன் வெளிநாட்டுல தானே போய் செட்டில் ஆறான். ஏன் இங்க வேலை செய்ய மறுக்கிறான்? அப்போ அவனை இங்க ரீடைன் பண்ணணும். நமக்கு பிரெயின் ட்ரெயின் ஏற்படக்கூடாது. நாம பயிற்றுவித்த மருத்துவர்கள் உலக அளவுல சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள இந்தியாவுல ரீடைன் பண்ணணும்னா அதற்கு நம்மளுடைய மருத்துவ கட்டமைப்பை நாம வலுப்படுத்த வேண்டாமா? உலகத்திலே 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு மேடைக்கு மேடை நிர்மலா மாமியும் மோடியும் பேசுறாங்கல்ல. அப்படிப்பட்ட 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்துல மருத்துவத்துக்காக, சுகாதாரத்துக்காக நாம எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா பட்ஜெட்ல? வெறும் 3.3%. ஒட்டுமொத்த ஜிடிபில 3.3% தான் மருத்துவ பாதுகாப்புக்கும் சுகாதாரத்துக்கும் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வளர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா? யுஎஸ்ல 16.5%, யூகேல 10.87%, சைனாவே 5.3% செலவு பண்றாங்க. ஆனா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 4th லார்ஜஸ்ட் எக்கானமி விஸ்வகுருவோட நாட்டுல வெறும் 3.3% தான் சுகாதாரத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா கடந்த 4 வருடங்கள்ல 2 மடங்கு ஆயிருக்கு. 2020-21 பாத்தீங்கன்னா 3.2 லட்சம் கோடியாக இருந்தது. கடந்த 2024-25 நிதியாண்டில் பாத்தீங்கன்னா 6.1 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. டபுள் மடங்கு ஆயிருக்கு. ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் டபுள் மடங்கு ஆகுதுன்னா அதற்காக நம்ம ஒதுக்கக்கூடிய தொகை டபுள் மடங்கு ஆகணுமா வேண்டாமா? அப்போ இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? ஏழை எளிய நடுத்தர மக்கள். பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு, கார்பரேட்டுகளுக்கு கவலை இல்லைங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி எவ்வளவு லட்சம், எவ்வளவு கோடி வேணா செலவு பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு, கையில காசு இருக்கு. நீங்க 18% ஜிஎஸ்டி போட்டாலும் அவன் இன்சூரன்ஸ் வாங்கி அதை கிளைம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் கிடையாது, வைத்தியம் செய்யலன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அதற்கான உபகரணங்கள் கிடையாது, அதற்கான மருந்துகள் கிடையாது. சரி, அரசாங்கம் ஒரு ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இது மூலமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நாம மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கை விரிக்கிறான். ஐயோ, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு நிதி வரமாட்டேங்குது, அதனால இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு நாங்க மருத்துவம் பண்ண முடியாது அப்படின்னு வித்ட்ரா பண்றான் ஸ்கீம்ல இருந்து. அப்ப ஏழை எளிய நடுத்தர மக்கள் எங்க போவாங்க? அவங்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுக்க போகுது? மோடியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் இன்னைக்கு ஸ்ட்ரோக் விழுந்து ஐசியூல கிடக்கு. இதுதான் இந்த சங்கி ஆட்சியோட லட்சணம். ஆனா இந்த உண்மையெல்லாம் எந்த மீடியாவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்களுடைய ஹெல்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸையும் எடுத்து வைங்க. நாளைக்கு லைஃப்ல நாம என்ன நிலைமையை சந்திப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் அதுக்கு நாம ப்ரிப்பேர்டா இருக்கணும். மற்ற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஹெல்த்துக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க.